நிறைய பேருக்கு வந்து இன்ட்ராடேக்கும் பொசிஷனுக்கே மீனிங் தெரியல. ஒரு ப்ரொஃபஷனலாக இன்ட்ராடேன்றது எனக்கு ஒரு 500 பாயிண்ட் மார்க்கெட்டில் எவ்ரி ரீட்ரேஸ்மெண்ட்ல நான் பொசிஷன் ஆட் பண்ணா தட் இஸ் கால்ட் அஸ் இன்ட்ராடே. ஆக்சுவலி இன்ட்ராடேவோ இல்லை நீங்கள் ஸ்கேல்பிங் பண்ணுறீங்கனாலோ மினிமம் பார்க்க வேண்டிய டைம் ஃப்ரேம் வந்து மந்த்லி டைம் ஃப்ரேம். எவ்ரி 1 minute 5 minutes ட்ரேட் எடுத்தீங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட் பண்ணீங்களா, புரோக்கர் ப்ராஃபிட் பண்ணுவாரா? மக்கள் வணக்கம் நேயர்களே, இது வளாகம் நிகழ்ச்சியில் இன்று ட்ரேட் அச்சீவர்ஸ் ட்ரைனிங் அகாடமி பிரைவேட் லிமிடெடை சேர்ந்த திரு கிஷோர் குமார் அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம். இந்த புது வருடம் தொடங்கி நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி எப்படி இருக்கு, கடந்த வருடம் எப்படி இருந்தது, நீங்க எதிர்பார்த்த அந்த புது ஹை அப்படிங்கிற மாதிரி நம்ம செய்தித்தாள்களை படிச்சோம்னா பொதுவா அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் பார்த்துட்டு இருந்தோம். நீங்க கணிச்ச வரைக்கும் எப்படி இருந்தது? கண்டிப்பா. இப்போ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் செப்டம்பர்லேருந்தே நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இந்த மாதிரி ஆல் டைம் ஹைக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்பவே அதிகம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நிஃப்டி வந்து 10,500ன்றது வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு மார்க்கெட்டில். ஸோ அதை பிரேக் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப நாளாக மார்க்கெட் வந்து என்ன ஆச்சுன்னா எலெக்ஷன் டைம்லேயும் பிரேக் ஆகும்னு எதிர்பார்த்தோம். அந்த டைமில் வந்து ஜஸ்ட் காங்கிரஸ் வந்து கொஞ்ச நேரம் லீடுன்னும் போது மார்க்கெட் திருப்பி ஒரு 400 பாயிண்ட்ஸ் கீழே வந்துட்டு திருப்பி அகெயின் மேலே 400 பாயிண்ட்ஸ் ஏற்றிட்டாங்க. அது எங்கே போச்சுன்னா மறுபடியும் 10,500லேயே வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ ஆஃப்டர் லாங் டைம் ஆஃப் கன்சாலிடேஷன் சைட்வேஸ் மார்க்கெட்டில் இருந்துட்டு இப்போ தான் நிஃப்டி வந்து ஒரு புது ஹையில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ க்ளோசிங் வந்து 10,550 வந்து எக்விட்டிஸ் மார்க்கெட்லையும் 10,630 வந்து உங்களுக்கு ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்லையும் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ இதுக்கப்புறம் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா 10,000 இப்போ 500 மேலே க்ளோஸ் ஆனதுனால உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் பை அபவுட் 10,525 மேலே இருக்க வரைக்கும் நிஃப்டி அகெயின் பை ட்ரெண்ட் தான். ஸோ அதோட டார்கெட் வந்து 10,630 அண்ட் 10,800. இது நம்ம ரொம்ப நிறைய ஷோஸில் சொல்லியிருக்கோம் என்னன்னா 10,800 வந்து நிஃப்டியோட மேஜர் டார்கெட். ஏன்னா அந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன் இருக்கு, ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். அந்த 800லேருந்து 11,200 வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸான டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து ஒரு ஹை ப்ரைஸ்டு வேல்யூ வந்து அந்த இடத்துல தான் இருக்கு. அதே மாதிரி இன்கேஸ் செல் பில் ஆகணும்னா 10,400 கீழே மார்க்கெட் டெய்லியில் க்ளோஸ் வச்சா மட்டும்தான் இதோட நிஃப்டி வந்து உங்களுக்கு செல் ட்ரெண்டே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதோட டார்கெட்ஸ் வந்து 10,300 ஃபர்ஸ்ட் டார்கெட் அண்ட் 10,230 வந்து செகண்ட் டார்கெட். இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா பேங்க் நிஃப்டி வந்து 25,600ல வந்து க்ளோசிங் லாஸ்ட் ஃப்ரைடே. ஸோ இப்போ பேங்க் நிஃப்டியோட ட்ரெண்ட் எப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு மார்க்கெட்டில் டெக்னிக்கலாக ஃப்ளாக் பேட்டர்ன்னு சொல்லுவோம். ஃப்ளாக் பேட்டர்ன்றது என்னன்னா ஒரு மார்க்கெட்டில் வந்து ஒரு நல்ல மொமெண்டம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன கரெக்ஷன் மாதிரி தரும். ஒரு இம்பல்ஸுக்கு அப்புறம் ஒரு கரெக்டிவ் வேவ் வரும்னு. அந்த இம்பல்ஸுக்கு அப்புறம் கரெக்டிவ் வேவ் வந்து ஒரு ஃப்ளாக் பேட்டர்னில் வரும். ஸோ ஒரு ஹை அண்ட் லோஸ் வந்து ஒரு லோவர் ஹை வச்சுட்டே வரும். ஸோ அந்த ஃப்ளாக் பேட்டர்ன் இப்போ தான் பேங்க் நிஃப்டி பிரேக் ஆகிருக்கு. எப்போ நிஃப்டி நமக்கு ஹை பிரேக் ஆகும்போது இது வந்து ஃப்ளாக் பேட்டர்ன் பிரேக் ஆச்சு. ஸோ அது மாதிரி பார்த்தோம்னா இப்போ 25,550க்கு மேலே இருக்க வரைக்கும் மார்க்கெட் உங்களுக்கு டோட்டல் பை ட்ரெண்ட் தான் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அதோட டார்கெட்ஸ் வந்து உங்களுக்கு 25,720, செகண்ட் டார்கெட் வில் பி 25,860. இது பேங்க் நிஃப்டியோட டார்கெட். இன்கேஸ் செல் அதே மாதிரி செல் வரணும்னா 25,200 கீழே மார்க்கெட் டெய்லியில் க்ளோஸ் வச்சா மட்டும்தான் உங்களுக்கு பேங்க் நிஃப்டி திருப்பி செல் ட்ரெண்டே ஸ்டார்ட் ஆகும். அதோட டார்கெட்ஸ் வந்து 25,110 and 25,000 is your targets for sell. இப்போ இந்த நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி இதனுடைய இலக்கு என்ன, அதாவது கீழே இறங்கினா மேலே போனா அப்படிங்கிற மாதிரி டார்கெட் சொன்னீங்க. இப்போ பொதுவா இந்த பங்குச்சந்தை பார்க்கும்போது நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி இதுல வரக்கூடிய அடிப்படை செய்திகள், இப்போ பொதுவா பார்த்தோம்னா பேங்க்ஸ் எல்லாம் பல வங்கிகளை ஒன்றா இணைக்கிற மாதிரி நிறைய கன்சாலிடேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி அடிப்படை செய்திகள் நம்முடைய பங்குச்சந்தை எந்த அளவுக்கு பாதிக்கும்? கண்டிப்பா. இப்போ ஷேர் மார்க்கெட் இல்லை ஸ்டாக் மார்க்கெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ஒரு பேங்க் நிஃப்டின்னு எடுத்தோம்னா இட்ஸ் அ காம்பினேஷன். அது ஒரு இண்டெக்ஸ். அது என்னன்னா ஒரு 10 பேங்க்ஸோட இண்டெக்ஸ் தான் வந்து உங்களுக்கு பேங்க் நிஃப்டியில் காட்டுவாங்க. அதில் வந்து மேஜர் வந்து ஹெச்டிஎஃப்சி, ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், இந்த மாதிரி ஒரு 10 பேங்க்ஸோட வெயிட்டேஜ் தான் வந்து பேங்க் நிஃப்டியோட இண்டெக்ஸ்.
ஸோ இதுதான் இண்டிசஸ் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இண்டெக்ஸ் மார்க்கெட் வந்து பேஸ்ட் ஆன் அந்த ஒரு கம்பெனியோட இல்லை ஒரு பேங்கோட ஃபண்டமெண்டல் டேட்டா தான் இந்த பேங்க் நிஃப்டி அஃபெக்ட் பண்ணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ ஹெச்டிஎஃப்சியில் மேஜர் வெயிட்டேஜ் பேங்க் நிஃப்டியோட நீங்கள் NSeindia.comல போய் ஒரு இண்டெக்ஸோட வெயிட்டேஜ் பார்த்துக்கலாம். ஸோ அந்த இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா HDFC ஹேஸ் தி ஹையஸ்ட் வெயிட்டேஜ் இன் பேங்க் நிஃப்டி. இப்போ HDFCயில் ஏதோ ஒரு நியூஸ் வந்து ஓகே HDFCயில் நாங்கள் ஷேர் வேல்யூலாம் இன்னும் அதிகப்படுத்த போகிறோம், ஏதோ ஒரு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபண்டமெண்டல் நியூஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக பேங்க் நிஃப்டி மேலே தான் போக ஆரம்பிக்கும். ஸோ இந்த இன்கேஸ் கிளப் பண்ணுறாங்க ஒரு பேங்க்ஸ் எல்லாம் RBI மூலியமா வந்துட்டு கடைசியில் கிளப் பண்ணி இது எடுத்துட்டு வராங்கன்னா இட் பிகம்ஸ் மோர் ஸ்ட்ராங்கர். அதான் அது மார்க்கெட் ஸ்ட்ராங் ஆகுமான்றது வந்து ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா மக்கள் மத்தியில ஒரு ட்ரேடர்ஸ் மத்தியில அதை எப்படி இம்பாக்ட் பண்ணணும்னு சொல்ல முடியாது. நம்ம டைரக்டா வந்து ஓகே கிளப் பண்ணிட்டாங்க உடனே மார்க்கெட் மேலே ஏறிடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும். நம்ம மார்க்கெட்ல இன்ஸ்டிடியூஷன்ஸ் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி ரீட்டைல் ட்ரேடரோட சென்டிமெண்டல் அனாலிசிஸும் ரொம்ப முக்கியம். ஸோ அவங்க சென்டிமெண்டலா இல்லை இது ஏதோ ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கலாம்னு சொல்லிட்டு மார்க்கெட்ல எல்லாருமே ஷார்ட் செல்லிங் போன ஆரம்பிச்சாங்கன்னா பேங்க் நிஃப்டி கீழே வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அது ஃபுல் கிளப் முடிச்சிட்ட பிறகு மார்க்கெட்ல சென்டிமெண்டலா யூ கேன் ஃபைண்ட் இட் த்ரூ சார்ட்ஸ். நம்ம ஒரு விஷயத்தை வந்து ஃபண்டமெண்டலா ஒருத்தருக்கு இன்டெப்தா போய் அனலைஸ் பண்ண முடியல, எனக்கு வந்து ஒரு புக் வேல்யூ பார்க்கறதோ ஃபேஸ் வேல்யூ பார்க்கறதோ இல்லை பேலன்ஸ் ஷீட் பார்க்க தெரியலன்னா சார்ட்டை பார்த்தும் அனலைஸ் பண்ணலாம். ஏன்னா சார்ட்ன்றது பேசிக்கலா என்னன்னா ஒரு பையரும் செல்லரையும் காட்டுறது தான் சார்ட். சார்ட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ். அவங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கு இல்லை அவங்களோட சென்டிமெண்டெல்லாம் அவங்களோட ப்ரைஸஸ் எப்படி கொண்டு போக போறாங்கன்றது காட்டுறது தான் இந்த சார்ட்ஸ்ல சொல்லி தருவோம். ஸோ அதை பார்க்கும்போது நம்ம இன்னும் நெக்ஸ்ட் ஃபர்தர் ஓகே இந்த ப்ரைஸஸ் ஹிஸ்டாரிக்கல் டேட்டால இந்த ப்ரைஸஸ் இங்க இருக்கு, நெக்ஸ்ட் இங்க போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்றது நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இதை வச்சு நம்ம அந்த பேங்கிங் செக்டார்ஸ் வச்சு ஏறுமா இறங்குமான்றதை we can find it out. அடிப்படை செய்திகளை முழுமையாக படிக்கலைனாலும் இந்த சார்ட்ஸ் மூலமா நீங்க அதை உங்க வகுப்புகள்ல நீங்க சொல்லி கொடுக்குறீங்க. இப்ப அடுத்து தங்கம் மற்றும் கச்சா எண்ணெய் நம்முடைய பொருட்சந்தையில எப்படி இருக்கலாம்? கண்டிப்பா. இப்போ கோல்ட் மார்க்கெட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். என்னன்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நிறைய பேருக்கு தெரியும். என்னன்னா ஹாரிசான்டலா வரையும், டயகனலா வரையும் போது அது ட்ரெண்ட் லைன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது கரெக்டாக 29,270 வந்து கோல்டு மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட்டில் சப்போர்ட்டும் ரெசிஸ்டன்ஸும் அந்த இடத்துல தான் இருக்கு. மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அட் 29,270 தான் இருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட் இன்கேஸ் செல்லிங் ஆகணும்னா 29,250 கீழே இருக்க வரைக்கும் மார்க்கெட் உங்களுக்கு செல்லிங் ப்ரெஷர் தான். ஸோ அதோட டார்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா 29,180 அண்ட் செகண்ட் டார்கெட் இஸ் 29,110. இன்கேஸ் பை அபவ்னா அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே போய் க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் மார்க்கெட் உங்களுக்கு பை ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ அப்போ 29,270 மேலே இன்னைக்கு டெய்லி க்ளோசிங் முடிஞ்சிடுச்சுன்னா டார்கெட் வந்து we can fix it for 29,390 அண்ட் செகண்ட் டார்கெட் வந்து 29,450. இது வந்து கோல்டுக்கான டார்கெட்ஸ். அண்ட் அதே மாதிரி க்ரூட் ஆயில் நம்ம நிறைய ஷோஸ்ல சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி க்ரூட் ஆயில் வந்து $60 போக போகுது, எல்லாரும் பார்த்துட்டு இருங்கன்ட்டு. அதே மாதிரி தான் இது $50, $45, $50, $55 வந்து இப்போ 60, 62 வரைக்கும் போயிடுச்சு மார்க்கெட். ஸோ இது ஏன் சொன்னோம்னா ஒரு டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணும்போது ஓகே மார்க்கெட் வந்து இன்னும் அக்யூமுலேஷன் ஜோன்ல தான் இருக்கு. அக்யூமுலேஷன் என்னன்னா கெட்டிங் தி நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் ஒரு கமாடிட்டி, முடிஞ்ச வரைக்கும் கமாடிட்டியோ ஸ்டாக்ஸை வந்து லோ ப்ரைஸ்ல வந்து அக்யூமுலேட் பண்றது. நம்ம மார்க்கெட்ல மட்டும் தான் ஒரு ஹை பிரைஸ் போயிடுச்சுனாலே ஓகே இது வந்து மேலே போயிடுச்சு கீழே தான் வரணுன்ற ஒரு கான்செப்ட் வந்துடுச்சு. ஆக்சுவலி ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் வந்து அக்யூமுலேஷன் பாயிண்ட்ன்றதுனா இப்போ எனக்கு $55 மார்க்கெட் ஓகே இதுவே ஹை ப்ரைஸ்ன்னு நினைக்கிற இடத்துல $60 போகும்னா அது 55ன்றது லோ ப்ரைஸ் தான் எனக்கு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இன்னும் அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு தான் பார்ப்பேன். ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் ட்ரை டு அக்யூமுலேட் அட் லோ ப்ரைஸஸ். ஸோ $60ன்றது மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு. இப்போ அதையும் பிரேக் ஆகி மேலே வந்து சப்ளை ஜோன் இருக்கு. இப்போ மார்க்கெட் வந்து சப்ளை ஜோன்ஸ்ல தான் இருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு வந்து இப்போ சப்ளை ஜோன்ல இருக்கிறதுனால ஒரு சின்ன கரெக்ஷன் வரலாம் மார்க்கெட்ல. இது வந்து ஒரு ட்ரெண்ட் கிடையாது. என்னன்னா க்ரூட் ஆயில் ஒன்று செல் ஆயிடும்னு அவசியம் இல்லை, ஒரு சின்ன கரெக்ஷன். இப்போ 100 பாயிண்ட் போயிருக்குன்னா ஒரு 30 பாயிண்ட்ன்ற கீழே வந்துச்சுன்னா அது ஒரு கரெக்ஷன் சொல்லுவோம். ஸோ அந்த கரெக்ஷன் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பை நியர் 3,756 மார்க்கெட் கொஞ்சம் கரெக்ஷன் ஆகி கீழே வந்துட்ட உடனே 3,756 வந்து பை பண்ணிக்கலாம். அதோட டார்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா 3,830 அண்ட் 3,960 வந்து பையிங்கான டார்கெட்ஸ். இன்கேஸ் செல்லிங் ஃபுல்லாக திருப்பி செல்லிங் ப்ரெஷருக்குள்ளேயே மார்க்கெட் போகணும்னா 3,600 தான் மேஜர் சப்போர்ட் இருக்கு. ஸோ அதுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் நெக்ஸ்ட் செல்லிங் ட்ரெண்டுக்கே போகும். ஸோ அதோட டார்கெட்ஸ் வந்து 3,540 அண்ட் 3,500 வந்து நெக்ஸ்ட் டார்கெட்ஸ் ஃபார் செல் இன்கேஸ் மார்க்கெட் 3,600 கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா.
இப்போ இந்த கோல்ட் மற்றும் கச்சா எண்ணெயினுடைய ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. இப்போ ஆப்ஷன்ஸ் நம்முடைய பொருட்சந்தையில அறிமுகப்படுத்தி கிட்டத்தட்ட 3 மாதங்கள் ஆகுது. எந்த அளவுக்கு இது மக்களிடையே போய் சேர்ந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா. இப்போ என்எஸ்சி மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஒரு ஃபெமிலியரான ஒரு விஷயம். என்னன்னா நிறைய வருஷமா ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல. ஆனா எம்சிஎக்ஸை பொறுத்த வரைக்கும் கமோடிட்டி ட்ரேடர்ஸுக்கு நிறைய பேருக்கு ஆப்ஷன்ஸ்னா என்னன்னே தெரியாது. இன்னும் அந்த அவேர்னஸே போய் சேரல. இப்போதான் எம்சிஎக்ஸ்ல இருந்தும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணி அவங்களும் அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்னா என்ன. ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல வால்யூம் கம்மியா இருக்கு. என்னன்னா நீங்க ஒரு கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும் எடுத்துட்டீங்கன்னா திருப்பி அதை செல் பண்றதுக்கான வால்யூம் அந்த பையர்ஸோ செல்லர்ஸோ கம்மியா இருக்காங்க. ஸோ இட் டேக்ஸ் லிட்டில் டைம். என்னன்னா மக்கள் அதுக்கு ஆப்ட் ஆகணும். ஓகே, இந்த மார்க்கெட்ல நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியும் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து அதுக்கப்புறம் தான் அவங்க ட்ரேடே பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ள வந்து ட்ரேட் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் நான் பர்சனலாக ஃபீல் பண்றேன். ஏன்னா இன்னும் வால்யூம் இல்லை. கோல்டு மார்க்கெட் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஆப்ஷன்ஸ்ல. அது வால்யூம் இல்லாத காரணத்தினால இப்போ ட்ரேடிங்ல ஒரு ரீட்டைல் ட்ரேடராக நீங்க போய் உள்ள ஒரு கால் ஆப்ஷன் எடுத்துட்டு ஒரு 25,000 30,000, ஏன்னா ப்ரீமியம் வேல்யூஸும் அந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க. மினிமம் 10,000 15,000 அந்த மாதிரிலாம் ப்ரீமியம்ஸ் இருக்கு. இப்போ வாங்கிட்டு நாளைக்கு விற்க முடியலன்னா கஷ்டம். ஏன்னா மார்க்கெட்ல வந்து ஆப்ஷன்ஸ் கரைச்சிட்டே வந்துடுவாங்க. ஸோ கொஞ்சம் இன்னும் வால்யூம் வந்துட்ட பிறகு உள்ள என்ட்ரி ஆகுதுன்றது வில் பி சேஃபர் சைட் ஆஃப் ட்ரேடிங். இப்போ உங்க வகுப்புகள் பொறுத்த வரைக்கும் இப்போ புதிதாக இந்த பொருட்சந்தைக்குள்ள வராங்க. இப்போ இவங்க வந்து தின வர்த்தகம் எடுத்துக்கிறது நல்லதுங்களா அல்லது ஒரு பொசிஷன் அப்படிங்கிறது போற அந்த ட்ரேடிங் போறது நல்லதுங்களா? கண்டிப்பா. இது ஓகே, ஐ வில் கிவ் யூ an explanation. என்னன்னா முதல்ல வந்து நிறைய பேருக்கு வந்து இன்ட்ராடேக்கும் பொசிஷனுக்கே மீனிங் தெரியல. இன்ட்ராடேன்றது என்ன சொல்லிட்டாங்கன்னா, இப்போ இந்தியன் மார்க்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் பர்சனலா பார்த்தது வந்து இன்ட்ராடேனா ஓகே காலைல எடுத்துட்டு அன்னைக்கு டேக்குள்ள க்ளோஸ் பண்ணா அது இன்ட்ராடே. பொசிஷன்னா எடுத்துட்டு ரொம்ப நாள் அதை ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தா அது வந்து ஒரு பொசிஷனல் ட்ரேடுன்னு சொல்லிட்டாங்க. சரி, பேசிக்கலா வந்து அதோட மீனிங் என்னன்றது ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். பொசிஷனல்ன்றது லாங் டர்மா ஒரு பொசிஷன் வச்சிருந்தா தான் அது பொசிஷனல் கிடையாது. ஒரு நீங்க ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ண உடனே உங்ககிட்ட ஒரு பொசிஷன் இருக்கு. நீங்க ஒரு பை பண்ணீங்கனாலே அது ஒரு பொசிஷன் தான். இட்ஸ் நாட் பொசிஷனல் ட்ரேட். ஒரு பொசிஷன் எடுக்கிறோன்றதுனா நான் ஒரு பை பண்ணியிருக்கேன் இல்லை செல் பண்ணியிருக்கேன். ஐ ஹாவ் அ பொசிஷன் இன் மை ஹேண்ட். ஸோ இது வந்து ஒரு பொசிஷன் சொல்லுவாங்க. இன்ட்ராடேன்னும் போது காலையில க்ளோஸ் பண்ணி காலையில ட்ரேட் எடுத்து ஈவினிங் க்ளோஸ் பண்ணா அது பேர் இன்ட்ராடே கிடையாது. இன்ட்ராடேன்றது என்னன்னா ஒரு மார்க்கெட் எனக்கு ஒரு லாங் டர்ம் ஒரு லெட்ஸ் சே க்ரூட் ஆயிலே எடுத்துப்போமே, ஒரு 500 பாயிண்ட் எனக்கு மார்க்கெட்ல மொமெண்டம் கொடுக்க போகுதுன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அந்த 500 பாயிண்ட் போறதுக்குள்ள ஒரு டிப்ஸ்ன்னு சொல்லுவோம், ரீட்ரேஸ்மெண்ட் லெவல்ஸ். என்னன்னா ஒரு 500 பாயிண்ட் ஒரே ஸ்ட்ரெயிட்ல மார்க்கெட் போயிடாது. ஸோ ஒரு ஜிக்ஸாக் வேவ்ல தான் போயிட்டு இருக்கும். ஸோ அந்த ஒரு ஃபர்ஸ்ட் 100 பாயிண்ட்ஸ் போயிட்டு திருப்பி ஒரு 30 பாயிண்ட்ஸ் கரெக்ஷன் வரும், 200 போகும், 50 கரெக்ஷன் வரும். இந்த ஒரு கரெக்ஷன்லையும் நான் பொசிஷன்ஸ் ஆட் பண்றேன் பார்த்தீங்களா, அந்த பொசிஷன்ஸை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டே வருது. இதுதான் அக்யூமுலேஷன் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவோம், ஆவரேஜிங் இன் ப்ராஃபிட்ஸ். ஸோ அந்த ஆவரேஜ் பண்ண ப்ராஃபிட்ல அதுதான் இன்ட்ராடே. ஒரு ப்ரொஃபஷனலா இன்ட்ராடேன்றது எனக்கு ஒரு 500 பாயிண்ட் மார்க்கெட்ல எவ்ரி ரீட்ரேஸ்மெண்ட்ல நான் பொசிஷன் ஆட் பண்ணனா தட் இஸ் கால்ட் அஸ் இன்ட்ராடே. டெய்லி வாங்கி டெய்லி வித்தீங்கன்னா அது பேர் ஸ்கேல்பிங். அப்பப்பயே ட்ரேட் எடுத்து அப்பப்பயே க்ளோஸ் பண்ணா அது பேர் ஸ்கேல்பர்ஸ். என்னன்னா ஒரு ட்ரேட் எடுப்பேன், நான் உடனே க்ளோஸ் பண்ணிடுவேன். இன்னைக்கு எடுப்பேன், இன்னைக்கு மத்தியானத்துக்குள்ள க்ளோஸ் ஆயிடும். ஸோ இட்ஸ் கால்ட் அஸ் ஸ்கேல்பிங். இன்ட்ராடே கிடையாது. இன்ட்ராடேன்றது ஒரு நல்ல ஒரு மார்க்கெட்டோட ட்ரெண்டை பார்த்துட்டு அந்த ட்ரெண்ட்ல ஒரு இடத்துலயும் நான் அக்யூமுலேட் பண்றது தான் முதல்ல இன்ட்ராடே. அதே மாதிரி இன்னொரு விஷயம், நிறைய பேருக்கு வந்து இன்ட்ராடே பண்றேன் நான். ஸோ எந்த டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணணும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் வந்து என்கிட்ட சொல்றது என்னன்னா, நான் என்னோட கிளாஸஸ்ல கேட்கறது உண்டு, நீங்க எந்த டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணணும் இன்கேஸ் டே டு டே பேசிஸ்ல நீங்க ட்ரேட் பண்றீங்க இல்லை ஒரு பொசிஷன்ல ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா எந்த டைம் ஃப்ரேம்ல நீங்க ட்ரேட் பண்ணணும்னு கேட்டா முதல்ல அவங்க என்ன சொல்லுவாங்க, சார் நான் டெய்லி ட்ரேட்ஸ் எடுக்கிறேன்னா 5 மினிட்ஸ் பார்க்கணும், 15 மினிட்ஸ் பார்க்கணும், மேக்ஸிமம் எவ்வளவு பார்ப்பீங்க கேட்டா ஒரு 1 hour மேக்ஸிமம் பார்ப்பேன். கேண்டில் சொல்றீங்களா? கேண்டலோட டைம் ஃப்ரேம் அனலைஸ் பண்றதுக்கு டைம் ஃப்ரேம் எந்த டைம் 5 மினிட்ஸ் யூஸ் பண்ணு, 15 மினிட்ஸ், 1 hour. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டே டு டே ட்ரேடர், நீங்க ஸ்கேல்பரா இருக்கலாம் இல்லை நீங்க இன்ட்ராடேன்னு சொல்ற மாதிரி இன்ட்ராடேவா கூட இருக்கலாம். ஒரு மினிமம் ஒரு ட்ரேடர் பார்க்க வேண்டிய டைம் ஃப்ரேம்ன்றது மந்த்லி டைம் ஃப்ரேம். என்னன்னா நான் இது என் கிளாஸஸ்லேயே மந்த்லி டைம் ஃப்ரேம்னு எல்லாருமே என்ன சொல்றது ஒரு ஆச்சரியமா பார்ப்பாங்க, என்னது மந்த்லி டைம் ஃப்ரேமா? அதெல்லாம் சில பேர் சொல்லுவாங்க, சார் அந்த பக்கம்லாம் போய் தூசி கூட தட்டினது இல்லை நாங்கள், அவ்வளோ தூரம் சொல்றீங்களே. டே டு டே பேசிஸ்ல மந்த்லி டைம் ஃப்ரேம் அவசியமான்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி,
நான் நெக்ஸ்ட் அது உங்களுக்கு லைவாவே போட்டு இப்ப காட்டுறேன். நீங்க சொல்றது வந்து ஒரு மாதத்திற்கான டைம் ஃப்ரேம் இந்த கேண்டில்ஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுங்க. ஒரு மந்த்துக்கு ஒரு கேண்டில், ஒரு மாதத்திற்கு ஒரு கேண்டில் கேண்டில் வரும். அப்போ உங்களுக்கு எவ்வளவு பெரிய கேண்டில் தெரியுதா? இல்ல இந்த பொருட்சந்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நொடியும் புதுசா ட்ரேட் போட்டுட்டே இருப்பாங்க, விலை ஏறும் இறங்கும். அப்ப இந்த மாதிரி 15 மினிட்ஸ் அல்லது 10 நிமிஷம் இது பாக்குறதானே சரியா இருக்கும். அதுதான் இப்ப என்னன்னா, அதுதான் இப்ப மக்கள்கிட்டயும் போய் சேர்ந்திருக்கு. என்னன்னா 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் 1 hour கேண்டல்லே போதும் இன்ட்ராடே பண்ணிடலாம். ஆக்சுவலி இன்ட்ராடேவோ இல்ல நீங்க ஸ்கேல்பிங் பண்றீங்கனாலும் மினிமம் பார்க்க வேண்டிய டைம் ஃப்ரேம் வந்து மந்த்லி டைம் ஃப்ரேம். இது ஏன்றது நான் இப்போ எக்ஸ்பிளனேஷன் தரேன். இப்போ சார்ட் வேணா நான் இதுல சார்ட்ல லைவ்ல காட்டுறேன் நான். இப்ப இந்த ஒரு மந்த்லி டைம் ஃப்ரேம் அந்த சார்ட் இப்ப பார்க்க போறோம். மந்த்லி டைம் ஃப்ரேம்ல இப்போ நம்ம சார்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பேசிக்கலாக இப்போ க்ரூட் ஆயிலே பார்க்கலாம். ஏன்னா கமாடிட்டி தான் பண்ணிட்டு இருக்கோன்றதுனால வில் see about crude oil. ஸோ இப்போ க்ரூட் ஆயிலில் வந்து வாட் ஐல் டூ இஸ், இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மந்த்லி சார்ட், இது வந்து ஓவரால் ஒரு மந்தோட சார்ட். மந்தில் நான் என்ன பண்ணுறேன்னா, எல்லாருக்குமே ஒரு டெக்னிக்கல் டேர்ம்ஸில் தெரிஞ்சவங்களுக்கு பேசிக்காக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம். மார்க்கெட் ஒரு சப்போர்ட்டையோ ரெசிஸ்டன்ஸையோ பிரேக் பண்ணால் நெக்ஸ்ட் லெவல் போகுன்றது ஒரு கான்செப்ட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், 1983 இருக்கிற மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் போடுறேன். இப்போ நம்ம பிளாட் பண்ணுறது 1983 இருக்க மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் வந்து மார்க்கெட்டில் இப்போ we are plotting it. ஸோ இது 1983 மார்க்கெட்ஸில் நான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ஹைஸ் அண்ட் லோஸ் வந்து பிளாட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலைன்னா, நான் 1983 மார்க் பண்ணதுக்கு இப்போ கரண்ட் மார்க்கெட், இது வந்து கரண்ட் இயரோட மார்க்கெட். ஸோ ஒரு மார்க்கெட்டில் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இப்போ போட்டது வந்து நான் 1983 போட்ட மார்க்கெட் வந்து 2016 வந்து கரெக்டாக பிளேஸ் ஆயிருக்கு. இப்போ இங்கே ஜூம் பண்ணி காமிச்சேன்னா தெரியும் உங்களுக்கு. இது நான் போட்ட கோடு எங்க 1983 போட்டது. ஸோ இது 2016 வந்து கரெக்டாக பிளேஸ் ஆயிருக்குன்னா, இப்போ நான் ஒரு 15 மினிட்ஸோ இல்லை ஒரு 1 hour சார்ட்டோ பார்த்துட்டு இருந்தேன்னா, இப்போ அந்த இடத்துல சப்போர்ட் இருக்குன்னே எனக்கு தெரியாது முதல்ல. 15 மினிட்ஸ்ல நெக்ஸ்ட் 15 மினிட்ஸ் ஒரு கேண்டலா தான் காட்டுமே தவிர, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குன்னு தெரிஞ்சாதானே நெக்ஸ்ட் நான் என்ன ட்ரேட் செட்டப் எடுக்க போறேன்ன்றது முக்கியம். இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்ல பார்த்துட்டு இருந்தேன்னா, 2016 வந்து எனக்கு மார்க்கெட் இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்து திரும்புன்றதே எனக்கு தெரியாது. பேசிக்கலா ஒரு 15 மினிட்ஸோ 1 hour எடுக்கும்போது என்ன ஆகும், அந்தந்த நெக்ஸ்ட் வர கேண்டல் வச்சு ட்ரேட் பண்ணலான்னு பார்ப்போம். எனக்கு இங்க சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், இது வந்து நாங்க எடுக்கிற 14 சப்ஜெக்ட்ஸ்ல இது ஒரு பார்ட். இது என்னன்னா பேசிக்கலா இப்படிதான் மார்க்கெட் எப்படி வேணா பார்க்கலாம், ஆனா இப்படிதான் பார்க்கணுன்ற ஒரு முறை இருக்கு பாத்தீங்களா, அதை தான் நம்ம கத்துக் கொடுக்குறது. என்னன்னா இப்போ அந்த மார்க்கெட் வந்து $26 இங்க வரும்போது சப்போர்ட் இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்னா, நான் அந்த மந்த்லி டைம் ஃப்ரேம்ல போட்டாதான் எனக்கு தெரியும். ஓகே 1983 இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்கு, கரெக்டா மார்க்கெட் வந்து திருப்பி 2016 அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து திரும்பி போயிருக்கு, மார்க்கெட் பை ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இப்போ அந்த இடத்துல இருக்குன்றது எனக்கு எப்படி தெரியும்? இப்போ நான் அங்க போட்டாதானே எனக்கு இங்க இருக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் அந்த லெவலுக்கு வரவே இல்லை. நான் 2002 மேல மார்க்கெட் ஏறினது திருப்பி இவ்வளோ $26 லோ வரவே இல்லை. இப்போ அந்த லோ அங்க இருக்குன்றதே எனக்கு மந்த்லி சார்ட் பார்த்தா தான் தெரியும். இது பேசிக்கலா ஏன் மக்கள் வந்து இந்த அளவுக்கு லோவர் டைம் ஃப்ரேம்ல ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இது என்னன்னா மார்க்கெட்டிங் ஆகி போச்சு. சரி இப்போ ஒண்ணுமே இல்லை, ஒரு இண்டிகேட்டரை எடுத்துப்போம். அது என்ன சொல்றாங்கன்னா, மேனுவல்லாம் வேணாம், இண்டிகேட்டரா ட்ரேட் பண்ணுங்க. நான் வந்து ட்ரேட் பண்ணீங்கன்னா வெறும் இண்டிகேட்டர் போடுங்க, அது காட்டுறதை வச்சு ட்ரேட் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. சரி இப்போ மக்களுக்கே நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். நீங்க இப்போ ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க எவ்ரி 15 மினிட்ஸ், இல்ல ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணிட்டாங்க, இப்போ புரோக்கர்ஸ்லாம் வந்து 5 மினிட்ஸ், இப்போ அதுவும் தாண்டி 1 மினிட்டுக்கு ஒரு ட்ரேட் எடுக்கலாம்னு சொல்லியாச்சு. எவ்ரி 1 மினிட் 5 மினிட்ஸுக்கு ட்ரேட் எடுத்தீங்கன்னா நீங்க ப்ராஃபிட் பண்ணீங்களா, புரோக்கர் ப்ராஃபிட் பண்ணுவாரா? ஃபர்ஸ்ட் சிம்பிள் லாஜிக் இது. ஒரு மார்க்கெட்ல வந்து நம்ம எவ்ரி 5 நிமிஷத்துக்கு நான் ஒரு ட்ரேட் எடுத்துட்டே இருந்தேன்னா எக்ஸ்போஷர்ஸ் யூஸ் பண்ணி, நான் ப்ராஃபிட் பண்ண மாட்டேன். புரோக்கர் தான் புரோக்கரேஜ் பண்ணிட்டு இருப்பாரே தவிர ட்ரேடர் ப்ராஃபிட் பண்ண முடியாது. இப்போ இந்த மாதிரி நாங்க சொல்லி கொடுக்குற மாதிரி மந்த்லி கேண்டல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் இருக்கு. இதனால எடுத்துட்டு ஐயோ இவங்க வந்து பொசிஷனலா ட்ரேட் பண்ணுவாங்க போல, எடுத்தா 6 மாசம்.
இன்னைக்கு எடுத்து இன்னைக்கே நாங்களும் க்ளோஸ் பண்ணுவோம். அது எப்படி பண்ணுவோம்னா இந்த மாதிரி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை கரெக்டாக பிளேஸ் பண்ணுறோம். பிளேஸ் பண்ணதுனால இங்கே சப்போர்ட் இருக்கு, இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சதுனால நான் இதை வந்து டெய்லி மார்க்கெட்ஸில் வந்து ட்ரேட் பண்ண முடியும். டே டு டே பேசிஸில் மார்னிங் எடுத்துட்டு நைட்டு க்ளோஸ் பண்ண முடியும். அப்போ எனக்கு அங்கே ஒரு சப்போர்ட் இருக்குன்னு தெரிஞ்சால் தானே இந்த இடத்துல ஓகே மார்க்கெட் இதை பிரேக் ஆச்சுன்னா பை ஆகும், இதை பிரேக் ஆச்சுன்னா செல் ஆகும். நான் 15 மினிட்ஸில் தான் போட்டிருக்கேன்னா இப்போ ஒரு மார்க்கெட் இங்கேருந்து இங்கே வந்திருக்கு, இது 15 மினிட்ஸ்க்கு இவ்வளோ தான் தெரியும். அதே நான் ஏற்கனவே போட்டு வச்சிருந்தேன், அது ஒரு டே டைம் ஃப்ரேமில் போட்டிருந்தேன், இங்கே சப்போர்ட் இருக்குன்னு எனக்கு தெரியும், இங்கேருந்து மார்க்கெட் திரும்பணுன்றது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நான் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்லேயே ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன்னா கடைசி வரைக்கும் அந்த ஒரு ப்ராடர் பிக்சர் பார்க்க முடியாது மார்க்கெட்டில். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸை தெரிஞ்சுக்கணும். நான் ஒரு இன்ட்ராடே பண்ணுறதுனாலும் சரி, என்ன அவங்களோட டேர்ம்ஸ் படி இன்ட்ராடேனா டெய்லி பேசிஸில் ட்ரேட் பண்ணுறது தான். ஸோ அந்த மாதிரி இன்ட்ராடே நீங்கள் பண்ணீங்கனாலும் முதல்ல எங்கே சப்போர்ட் இருக்குது, எங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் நிறைய டூல்ஸ் இருக்குது. நம்ம மார்க்கெட்டில் என்ட்ரி எங்கே எடுக்கணும், எக்ஸிட் எப்படி ஆகணும், சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன்ஸ் இருக்குது, என்ட்ரி எடுக்கிறது ஃபிபனோக்கி இருக்குது, எக்ஸிட்ஸ் ஆகிறதுக்கு ஒரு டூல்ஸ் இருக்குது, இது இல்லாமல் சேனல்ஸ், இந்த மாதிரி ஒரு 14 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் எதுக்கு கற்றுக் கொடுக்கறதுனா ஒரே ஒரு சப்ஜெக்ட் ஓகே நான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டுமே வச்சு ட்ரேட் பண்ண முடியாதானா ப்ராக்டிக்கலாக முடியாது. ஏன்னா ஒரு மார்க்கெட்டு கன்சாலிடேஷன் மார்க்கெட்டுக்கு ஓகே ட்ரெண்டிங் மார்க்கெட், இப்போ மார்க்கெட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒரே ஸ்பைக்கில் போயிட்டு இருக்குன்னா அந்த இடத்துல சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆகாது. ஒரு சேனலுக்குள்ள சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆகுதுன்றது நிறைய பேருக்கு தெரியாது. அப்போ என்ன சொல்றாங்கன்னா ஓகே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னாலே ஒர்க் ஆகாது, ஏன்னா சேனல்ன்றது ஒரு லெவலுக்குள்ளேயே ஸ்விங் ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆயிடும்னா உங்களுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆகாது போல அந்த கான்செப்டுக்கு வந்துடும். அது ஏன்னா அங்கே சேனல் இருக்கு. ஸோ அப்போ இது இத்தனையும் எதுக்கு சொல்லி தரதுன்னா மார்க்கெட்ல 14 வராது, ஆனா அந்த 14ல ஏதோ ஒன்று வரும் மார்க்கெட்ல. அட்லீஸ்ட் 2-3 கான்செப்ட்ஸ் வந்து செட் ஆகும். ஸோ அதை எல்லாத்தையும் கத்துக்கும் போது என்ன ஆகும்னா இது வரும்போது எனக்கு ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் எடுக்க முடியும் என்னால. ஸோ அதனால தான் பேசிக்கலா ஒரு ட்ரேடருக்கு மினிமம் மந்த்லி டைம் ஃப்ரேம்ன்றது கம்பல்சரி. இப்போ எங்க ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சென்னையிலே இருக்கட்டும் இல்லை பல கண்ட்ரீஸ்ல பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் எந்த டைம் ஃப்ரேம்ல வச்சு ட்ரேட் எடுக்கணும். நான் இப்போ ஒரு பேசிக்கா மந்த்லி டைம் ஃப்ரேம் ஆட்டோமேட்டிக்கா போயிடும் அவங்க கை. அதுக்கப்புறம் லோவர் டைம் ஃப்ரேம் வந்து தே ஸ்டார்ட் டு அனலைஸ் தி மார்க்கெட்ஸ். ஸோ பேசிக்கலா எனக்கு நான் என்ன பண்ண போறேன் ஒரு பிக்சர் எனக்கு கிளீனா தெரிஞ்சாதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பே நான் எடுத்து வைக்க முடியும் மார்க்கெட்ல. ஸோ இது வந்து ரொம்பவே பேசிக். ஸோ மார்க்கெட்ல வந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் பார்க்குறவங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ஃப்ரீ அட்வைஸ் தான் இது. கோ ஃபார் மந்த்லி சார்ட். இது பார்த்துட்டு அப்புறமாச்சு மந்த்லி சார்ட் எடுத்துட்டு ஓகே இங்கேயோ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரையலான்றத வரைஞ்சு பாருங்க. இல்ல எனக்கு சுத்தமா புரியலன்னா கிளாஸஸ் இருக்கு, யூ கேன் கம் ஃபார் தி கிளாஸஸ். அதுதான் நம்ம சொல்லி தர்றது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து தியரியா சொல்லி தரதில்லை, எல்லாமே ப்ராக்டிக்கலா சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ நான் வந்து மார்க்கெட்ல ஒரு 9 to 10 இயர்ஸ் இருக்குன்னா என் எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன பார்த்தனோ அதை தான் என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கற்றுக் கொடுக்குறேன். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா நான் ஒரு 10 இயர்ஸா நான் பார்த்த ஒரு விஷயத்த அவங்க 10 இயர்ஸ் அனலைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஒரு 10 டேஸ்லேயே கற்றுக்கிட்டு அனலைஸ் பண்ண முடியும். ஸோ இதை தான் வந்து நம்ம கிளாஸஸ்ல எடுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக் சின்ன சின்ன விஷயம் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சாதான் ஒரு ட்ரேடர் வந்து கன்சிஸ்டண்டாக ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ அப்போ ஒரு இன்ட்ராடே பண்ணணுமா இல்லை பொசிஷன் பண்ணணுமானாலும் பேசிக்காக இந்த மாதிரி அனலைஸ் பண்ண முடியாது, பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து மேபி டே டு டே பேசிஸில் ஸ்கேல்பராகவும் இருக்கலாம், இன்ட்ராடேவாக இருக்கலாம், இல்லை ஒரு 2 days 3 days பொசிஷன் ஹோல்ட் பண்ணனாலும் ஏன் ஹோல்ட் பண்ணுறேன் அப்படின்றது தெரியணும்னா பேசிக் டெக்னிக்கல் அனாலிசிஸ் இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் பண்ண முடியும். உங்களுடைய வகுப்புகள் என்னைக்கெல்லாம் இருக்குங்க? கண்டிப்பாக இப்போ நம்மளோட கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீக் ஃபுல்லாகவே சென்னை மட்டும்தான். சென்னையில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து உங்களுக்கு ஃபுல் டே கிளாஸஸ் இருக்குது. அடுத்தது இந்த கம்மிங் தேர்ஸ்டே வந்து உங்களுக்கு ஃபுல் டே கிளாஸஸ், அப்புறம் ஃப்ரைடேவும் உங்களுக்கு ஃபுல் டே கிளாஸஸ் வச்சுருக்கோம். ஏன்னா 3 பேட்சஸ் இருக்குது, நாளைக்கு தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே 3 நாளும் உங்களுக்கு ஃபுல் டே கிளாஸஸ் பேட்சஸ் இருக்குது. இன்னொன்று இப்போ சென்னை ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா 50 மெம்பர்ஸ்க்கு ஒரு ட்ரேடிங் ஃப்ளோர் நம்ம முதலேருந்தே சொல்லிட்டு இருக்கோம். என்னன்னா ஒரு ட்ரேடிங் ஃப்ளோர் கான்செப்டில் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். என்னன்னா ஏற்கனவே ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு விஷயத்தை இப்போ இங்கே இந்தியன் மார்க்கெட்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் செட்டப்பாக வந்து ஒரு 50 மெம்பர்ஸ் உட்காந்து ஒரே இடத்துல ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரேடிங் ஃப்ளோர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் ரெடி பண்ணி கொடுத்தோம். இப்போயே ஒரு 30 to 35 மெம்பர்ஸ் ஃபுல் ரெகுலராக வரவங்க சொல்கிறேன். நிறைய பேர் கற்றுக்கிட்டாலும் ஆஃபீஸ் போகிறவங்களும் கற்றுக்கிட்டு இருக்காங்க, இல்லை ஃபுல் டைம் ட்ரேடர்ஸாக வந்தவங்களே ஒரு 30 to 35 ஃபுல் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 15 சீட்ஸ் தான் இருக்குது மேக்ஸிமம். ஸோ சீக்கிரமாக வந்து என்ன சொல்கிறேன், என்ரோல் பண்ணுறவங்க என்ரோல் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சென்னை வந்து உங்களுக்கு நாளைக்கு தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே வந்து ஃபுல் டே பேட்சஸ் இருக்குது சென்னையில் கிளாஸஸ். இது வந்து பங்குச்சந்தை மற்றும் பொருட்சந்தை எதில் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாலும் அவங்களுக்கான வகுப்புகள். ஆமாம், இது வந்து ஆக்சுவலி நம்ம நீங்கள் என்எஸ்சி மார்க்கெட் ஈக்விட்டிஸ் மார்க்கெட் பண்ணீங்கனாலும் சரி, இல்லை எம்சிஎக்ஸில் கமோடிட்டி மார்க்கெட் அண்ட் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்லேயும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம்.
அண்ட் இன்னும் ஒரு சின்ன விஷயம் நான் வந்து இங்கே கிளாரிஃபை பண்ணணும். என்னன்னா நிறைய பேர் இவர் அப்ராட்ல தானே கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு, எதுக்கு இப்போ திடீர்னு வந்து இந்தியன் மார்க்கெட்ஸில் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சில பேர் கேள்வியெல்லாம் கேட்டாங்க. ஏன் சார் அங்கே ஆக்சுவலி நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னையில் தான். இங்கேருந்து அங்கே போய் கிளாஸஸ் எடுத்துகிட்டு வருவேன். அங்கே வந்து என்னோட பார்ட்னர்ஸ் இருக்காங்க. அங்கே வந்து கிளாஸஸ் முடிச்சிட்ட பிறகு அங்கே ட்ரேடிங் ஃப்ளோர் செட்டப் பண்ணி என்னோட பார்ட்னர்ஸ் அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நம்மளோட ஃபுல் அண்ட் ஃபுல் லைஃப் ஸ்டைல் எல்லாமே சென்னை தான். ஸோ அதனால தான் இங்கே மார்க்கெட்டில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்தியன் மார்க்கெட் இஸ் அ ஹியூஜ் மார்க்கெட். நிறைய பேருக்கு இன்னும் நம்ம மக்களுக்கே வந்து இந்த அவேர்னஸ்லாம் போய் சேரலை. அதனால தான் இன்னும் ட்ரேடர்ஸ் வந்து ஒரு ட்ரேடர்னால இங்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பார்வையில் பார்க்குறாங்க. ஒரு ட்ரேடரா நிறைய காசு வச்சிருக்குமா, விடுறதுக்கு போகிறோமான்ற மாதிரி தான் கேட்குறாங்க. ஸோ அந்த டோனை வந்து முதல்ல மாற்றணும். ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு அவேர்னஸ் கொடுக்கறது. எப்படி சார் நீங்கள் இவ்வளோ லோ ப்ரைஸஸில் கிளாஸ் எடுக்கிறீங்க, எப்படி கட்டுப்படி ஆகுதுன்னா சரி முதல்ல ஃபஸ்ட்டு அவேர்னஸ் போகணும். மக்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சாதான் நெக்ஸ்ட்டு அவங்க வந்து என்ன பண்ணணும்னா ஒரு மார்க்கெட்டில் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் எடுக்க முடியும். அதுக்கு அடுத்தது ஒரு ட்ரேடிங்கே ஒரு பிஸ்னஸாக பண்ண முடியுன்றதுக்கு தான் ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த என்ன சொல்கிறது ஃபுல் ஃப்ளேஜ் அக்ரெசிவாக போயிட்டு இருக்கிறது நம்ம. ஸோ அதனால தான் வந்து என்னன்னா கிளாஸஸ் ரெகுலராக போடுறதுக்கு ரீசனும் அதுதான், சென்னையில் கிளாஸஸ் எடுக்கிறதுக்கும் ரீசன் அதுதான். என்னன்னா நான் வந்து அப்ராடில் செட்டில் ஆகிட்டு இங்கே சென்னைக்கு வரல, சென்னையிலேருந்து அப்ராடில் போயிட்டு கிளாஸஸ் எடுத்துகிட்டு திருப்பி இந்தியன் மார்க்கெட்ஸில் இப்போ சென்னையில் ஃபுல் ஃப்ளேஜாக நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து we are giving classes out. மீண்டும் ஒரு முறை உங்க பயிற்சி வகுப்பு எங்கெல்லாம் இருக்கு? கண்டிப்பா இப்போ நம்ம கிளாஸஸ் வந்து நாளைக்கு வந்து ஃபுல் டே கிளாஸஸ் சென்னையில் அசோக் நகர் ஆஃபீஸில் வந்து ஃபுல் டே கிளாஸஸ் இருக்கு. அடுத்தது கம்மிங் தேர்ஸ்டே வந்து ஃபுல் டே கிளாஸஸ் அண்ட் ஃப்ரைடே. அதே மாதிரி கிளாஸஸ் வந்து நிறைய பேருக்கு இங்கிலீஷில் எடுப்போமா தமிழில் எடுப்போம், தமிழில் தான் எடுப்போம். சென்னையில் இருக்கும்போது தமிழில் தான் எடுப்போம். வெளியே போகும்போது அப்ராட் போகும்போது அந்த இடத்துல இங்கிலீஷில் எடுப்போம். சென்னை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, தமிழில் தான் ஃபுல் கிளாஸஸாக இருக்கும். நிறைய பேர் உங்கள்கிட்ட கேட்டிருந்த கேள்விக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலம் பதிலும் சொல்லிட்டீங்க. நன்றிங்க. இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்து இந்த வளாகம் நிகழ்ச்சியில இந்த பொருட்சந்தை மற்றும் பங்குச்சந்தை எப்படி லாபகரமாக செய்யலாம், எந்த மாதிரி நாம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு தொழில்நுட்ப விஷயங்களையும் எந்த மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு நிறைய தகவல்கள் சொன்னீங்க. நிகழ்ச்சியை பார்க்கிற நேயர்களுக்கு இந்த தகவல்கள் எல்லாம் ரொம்ப உபயோகமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது மகாலட்சுமி. வணக்கம்.